உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 41வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகியர்கள் உணர்ந்து உய்யும் பொருட்டு அதனை உபதேசித்து அருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை என் நெஞ்சிருத்தி போற்றுகின்றேன். அறிவுசார் மரபாகிய தத்துவ ஞான மரபை உலகுக்கு ஈந்தவர்களாகிய அகச்சந்தனாச்சாரியர்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் என அத்தனை பேரையும் வணங்குவது நம் கடமையாகும். இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுவதாகிய தமிழர்களுக்கே உரியதான தத்துவ அறிவை பெற்றால்தான் நாம் தமிழறிவை முழுமையாக பெற்றவர்களாவோம். அது நோக்கி திருக்குறளை முதலிலே உயர்வள்ளுவம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி வளர்த்தெடுத்த இளைஞர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தத்துவ ஞானத்தையும் கற்க வேண்டும் என்பதற்காக இந்த உயிர் நோக்கு என்ற அமைப்பை உருவாக்கி வளர்த்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். தத்துவ அறிவு என்பது சற்று கடினமானது, அதற்குள் நுழைய முடியாது என்கின்ற நினைவை மாற்றி தத்துவ அறிவை பெறுவதற்கு ஆர்வத்தோடு இந்த சங்கமத்தில் இணைந்து நிற்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் கூட என்னுடைய அன்பு வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். சித்தாந்த நூல் வரிசையிலே முதலாவதாக மனவாசகம் கடந்த தேவர் செய்ததாகிய நூல் பெயர் சொல்லுங்கள், உண்மை விளக்கம் என்கின்ற அந்த நூலினை நாம் கற்றோம். ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரை வழிகாட்ட அந்த நூலை நாம் கற்க முடிந்தது. அந்த நூலை தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியாரால் செய்யப்பட்ட 8 நூல்களிலே ஒரு நூலாகிய அந்த நூலை நாம் கற்கத் தொடங்கினோம். அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டியவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். இடையிடையே நமக்கு விளக்கம் இல்லாத பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவர்களும் நமக்கு வழிகாட்டி துணை செய்தார்கள். அவர்கள் திருவடிகளையும் நான் போற்றி மகிழ்கின்றேன். அதைத் தொடர்ந்து சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படுகிற அருணந்தி சிவாச்சாரியாரால் செய்யப்பட்டதாகிய சித்தாந்த நூல்களிலே உயர்ந்த நூல்களுள் ஒன்றாக கருதப்படுகிற அந்த நூலினை நாங்கள் கற்கத் தொடங்கி அதற்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நூல் சித்தாந்தம் சார்ந்த பல உண்மைகளை வெளிப்படுத்துகிற ஒரு நூல் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திருவிளங்கம் என்று சொல்லப்படுவராகிய ஒரு நீதியரசர், முன்னாள் நீதியரசர், வாழ்ந்து மறைந்த நீதியரசர் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் உரை செய்திருக்கிறார். அந்த உரையை அடிப்படையாக கொண்டே இந்த நூலுக்குள்ளே நாம் பயணித்து வருகிறோம். இவ்வளவும் நாம் இதுவரை பணித்த பாதையை நினைவூட்டும் முகமாக நான் சொன்ன விஷயங்கள். இனி நூலுக்குள்ளே நாம் நுழைகிற பொழுது முதலிலே கடவுள் வாழ்த்து, வழக்கம் போல விநாயகப் பெருமானுக்கான வாழ்த்து சொல்லப்படுகிறது. அது பாயிரவியல் என்ற அந்த இயலுக்கு பெயர். அந்த பாயிரவியலிலே கடவுள் வாழ்த்து விநாயகப் பெருமானுக்கு ஒரு கோட்டன், இருசெவியன், மும்மதத்தன், நால்வாயன்,
என்று சொல்லப்படுகிற அந்த பாடலை அமைத்து விநாயகப் பெருமானுடைய பெருமையையும் வணக்கத்தையும் சொல்லி, அதற்கு பிறகு பரசிவ வணக்கம் என்று சைவ சித்தாந்திகளுக்கே உரியதான இறைவனுடைய சொரூப நிலை இறைவனை வணங்கி, அதற்கு பிறகு நூலினுடைய மரபு வழி சொல்லி, அதற்கு பிறகு நூலினை கேட்போர் அதனுடைய பயன் போன்றவற்றை எல்லாம் அடுத்த பாடலிலே சொல்லி, அதற்கு அடுத்ததாக அவையடக்கம் என 2 பாடல்களை அமைத்து பாயிரவியலை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு நேரடியாக நூலுக்குள்ளே நுழையாமல் அளவை இலக்கணம் என்கின்ற பகுதியை தொடங்குகிறார். சைவ சித்தாந்தம் கூறுகிற முப்பொருள் என்கின்ற பதி, பசு, பாசம் எனும் 3மே காட்சிக்கு வராத விஷயங்கள். அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு உண்மைகளை அறிகிற கருவிகள் நம் கைவசம் இருக்க வேண்டும். அப்படி சைவ சித்தாந்திகளால் அளந்தறிய துணை செய்கிற பகுதிகளான அளவைகளை 3 பகுதிகளாக அவர்கள் பிரித்து ஏற்றுக்கொண்டார்கள். காட்சி அளவை, அனுமான அளவை, ஆகம அளவை என்ற அந்த 3 அளவைகளை அவர்கள் வகுத்து சொன்னார்கள். 10 அளவைகளாக அது விரித்து சொல்லப்படுகிற முறைமை ஒன்று மற்றைய மதத்தவர்களால். ஆனால் அந்த 10 அளவையும் கூட இந்த 3 அளவைக்குள்ளே அடங்கிவிடும் என்ற காரணத்தினால் அந்த 3 அளவைகளை சைவ சித்தாந்திகள் அடிப்படையாக கொள்கிறார்கள். அந்த அளவையியல் பகுதிக்குள்ளே மாற்று மதத்தவர்கள் கொள்கிற அந்த அளவை கொள்கையை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு அளவை எப்படி, காட்சி அளவை எப்படி விரிகிறது, அனுமான அளவை எப்படி விரிகிறது, ஆகம அளவை எப்படி விரிகிறது என்று அதை பற்றிய விவரங்கள் சொல்லுகிறார். காட்சி அளவை என்பது நம்முடைய புலன்களால் காணுகிற விஷயங்கள், பொறிபுலன்களால் காணுகிற விஷயங்கள். அந்த காட்சி அளவை வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என 4 காட்சிகளாக பிரிக்கப்படுகிறது என்பதை விளங்கப்படுத்தி அந்த காட்சிகள் என்னென்ன என்று சொல்லுகிறார். வாயிற்காட்சி என்பது நம்முடைய பொறிகளால் காணுகிற காட்சி. அந்த பொறிகளால் காட்டுகிற காட்சி வெறும் எப்பொழுதுமே நிர்விகற்ப காட்சியாகத்தான் இருக்கும். பிறகு அது மானத காட்சியாக மாறுகிற பொழுது அது அங்கேதான் சவிகற்ப காட்சியாக மாறும். நிர்விகற்பம் என்பது பிரிவில்லாமல் காணுகிற காட்சி. பிரிவில்லாமல் என்றால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று காணுகிறது, அது இன்னதுதான் என்று பகுத்தறிய முடியாமல் இருக்கிற காட்சியை நிர்விகற்ப காட்சி என்றும், பகுத்து அறிந்து இது இன்ன பொருள் என்று காணுகிற பொழுது அது சவிகற்ப காட்சி என்றும் காட்சிகள் பிரித்துரைக்கப்படுகின்றன. முதலிலே காணுகிற வாயிற்காட்சி நிர்விகற்ப காட்சியாக இருக்கிறது. பிறகு மானத காட்சியாக ஆகிற பொழுது அது சவிகற்ப காட்சியாக மாறி பிரிவுகளோடு உணரப்படுகிற பொழுது நம் மனதிலே அல்லது நம் ஆன்மாவிலே ஏற்படுகிற இன்ப துன்ப அனுபவங்களாக அந்த காட்சிகள் மாறுகிற பொழுது அது தன்வேதனை காட்சியாக மாறுகின்றன. அதற்கு பிறகு யோக காட்சி என்பது நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அந்த கரணங்களையும் புறக்கரணங்களையும் கருவிகளாக கொண்டு இதுவரை காட்சிகளை கண்டு வந்தது. இப்பொழுது அந்த ஆன்மா உடலை விட்டு வெளியிலே வியாபித்து, ஏனென்றால் ஆன்மா உடலுக்குள்ளே இருக்கும் மட்டும் உடல் அளவிலான வியாபிப்புத்தான் ஆன்மாவுக்கு உண்டு என்கிறார்கள். ஆகவே அந்த உடலுக்குள்ளே அகப்பட்டு கிடக்கிற ஆன்மாவை இறைவனோடு ஒன்றச் செய்து, இறைவனுக்கு எப்படி வியாபகத்தன்மை வருகிறதோ அப்படி நம் ஆன்மாவுக்கும் அந்த வியாபகத்தன்மையை உண்டாக்கி, அந்த வியாபகத்தன்மையினாலே உலகில் உள்ள எல்லா பொருளோடும் கலந்து அந்த காட்சியை தெளிவுற காண்கிற காட்சி வருகிற பொழுது அது யோக காட்சி என்று சொல்லப்படுகிறது என்று காட்சியை பிரித்தோம். ஏன் இந்த விடயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப இவர் சொல்லுகிறார் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம்.
திரும்ப திரும்ப ஆரம்ப கல்வி ஒரு அளவு போகும் வரைக்கும் நாங்கள் இதை சிந்தித்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். என் நிலை கொண்டு அப்படி நினைக்கிறேன். சில நேரத்திலே உங்களுக்கு இதெல்லாம் மனதிலே பதிவாக இருந்தால் நல்லது. பதிவாக இருந்தவர்கள் கூட திருப்பி ஒரு தரம் கேட்டுக்கொள்வது என்பதாலே பதிவு இன்னும் ஆழமாக பதியும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஆகவே இந்த காட்சியிலே தன்வேதனை வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என காட்சிகள் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. நான் சொல்லுகிற பொழுது வெறுமனே நீங்கள் கேட்டுக்கொண்டிராமல் நான் அடுத்தது இன்னதுதான் வர வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இந்த பயணத்தை தொடர வேண்டும். எங்காவது ஒரு இடத்திலே நான் தடுமாறி நிற்கிற பொழுது உங்களிடமிருந்து உடனே பதில் வர வேண்டும். அப்பொழுதுதான் கல்வி முறை சரியான முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது அனுமான பிரமாணத்துக்குள்ளே நுழைகிறோம். அனுமான பிரமாணம் தன்பொருட்டனுமானம், பிறர் பொருட்டனுமானம் என்று 2 வகையாக அடிப்படையிலே பிரிக்கப்படுகிறது. ஒரு விடயத்தை தான் அனுமானித்து அறிவது, அடுத்தது தான் அனுமானித்து அறிந்த ஒன்றை இன்னொருவருக்கு விளங்கும்படியாக சொல்வது. இது தன்பொருட்டனுமானம், பிறர் பொருட்டனுமானம் என்று பிரிக்கப்படுகிறது. இதிலே அனுமானம் செய்வதற்கு ஏதாவது ஒரு ஏது வேண்டும். ஏது மூவகைப்படும். அதிலே ஏதாவது ஒரு ஏது அடிப்படையாக இருக்க வேண்டும். பக்கம், சவக்கம், விவக்கம் என்று அந்த ஏது தங்கி இருக்கிற இடத்தை 3ஆக பிரிப்பார்கள். பக்கம் என்பது நாம் நினைக்கிற ஏது பொருந்தி இருக்கிற இடம். சவக்கம் என்பது சொல்லுங்கள், அடுக்களை போல அதுக்கான காட்டப்படுகிற உதாரணம், அதுதான் சவக்கம். விவக்கம் என்பது அது இல்லாத இடத்துக்கான உதாரணம், நாம் காண வேண்டிய பொருள் இல்லாத இடத்துக்கான உதாரணம். ஆகவே ஏதுக்கள் 3 ஏதுக்கள் 3க்கு பேர் சொல்லுங்கள். இயல்பு ஏது, அணுவடத்தியது என்று 3 ஏதுக்கள். இந்த ஏதுக்களிலே ஏதாவது ஒன்றை இந்த பக்கங்கள் 3லும் வைத்து பொருத்தி பார்த்து அறிய வேண்டும் என்பது இந்த அனுமானத்தினுடைய பிரிவு என்று சொல்லி விவரம் சொல்லுகிறார்கள். இனி இந்த பிறபொருட்டு அனுமானம், தன்பொருட்டு அனுமானத்தை தவிரவும் காட்சியால் ஏற்படுகிற அனுமானம், கருத்தால் ஏற்படுகிற அனுமானம், ஆகமத்தால் ஏற்படுகிற அனுமானம் என்று அனுமானம் மேலும் 3 வகைப்படுகிறது. ஆகவே மொத்தம் 5 வகையாக அனுமானத்தை நாம் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஆகம பிரமாணம் என்று வருகிற பொழுது தந்திரம், மந்திரம், தந்திரம், உபதேசம் என ஆகம பிரமாணம் 3ஆக விரிகிறது என்று பிரமாணங்களை பற்றி படித்தோம். அந்த அளவிலே நாங்கள் பிரமாண விவரங்களை நிறுத்தி கொண்டு மீண்டும் நம்முடைய தத்துவ பகுதிக்குள்ளே நுழைகிறோம். ஏனென்றால் பிரமாண பகுதி என்பது அது கிட்டத்தட்ட ஒரு பாடம், கணிதம் பாடம் படிப்பது போன்ற ஒரு பகுதி. ஆகவே அதை தொடர்ந்து படித்துக் கொண்டு போனால் தத்துவம் படிக்க வந்த சிலருக்கு ஒரு சலிப்பு ஏற்படலாம் என்பதற்காக அங்கும் இங்குமாக நாம் பயணித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது தத்துவ பகுதிக்குள்ளே நேராக நுழைகிறோம். அந்த பகுதியிலே தான் இந்த விநாயகர் வணக்கம் அந்த பகுதிக்குள்ளே நுழைகிற பொழுது முதல் பாடலிலே பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற 2 பற்றியும் அந்த பகுதிக்குள்ளே முதல் அதிகரணத்திலே முதல் பாடலிலே பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற 2 பற்றியும் சுட்டுகிற பாடல் அமைகிறது. அது 21வது பாடலிலே அந்த பாடல் அமைகிறது. அந்த பாடல் 2 பகுதிகளாக பிரித்துக் கொண்டு பதி உண்மையும் பதி இலக்கணமும் என்று பிரித்துக் கொள்கிறார்கள். அதிலே பதி உண்மை சொல்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க இறைவன் ஒருவன் வேண்டும் என்பதை மாற்று மதத்தவர்களுடைய கொள்கைகளை மறுத்து நிரூபணம் செய்து கொண்டு வருகிறார். நிரூபணம் செய்து கொண்டு வந்து பிறகு 37வது பாடல் வரை அது தொடர்கிறது. கடைசியாக இந்த உலகத்தை படைப்பதற்கு இறைவன் ஒருவன் வேண்டும். எந்த ஒரு பொருளும் உண்டாக்குவதற்கு முதல் காரணம், அதற்கு பிறகு துணை காரணம், அதற்கு பிறகு நிமித்த காரணம் என்கின்ற 3 பொருள்கள் தேவை. ஒரு பான்மையும் முதற் காரணம் என்பது படைக்கப்பட்ட பொருளோடு எப்பொழுதும் கலந்திருப்பது.
துணை காரணம் என்பது அந்த பொருள் உருவாகும் வரையும் அதனோடு தொடர்பு பட்டிருப்பது. நிமித்த காரணம் என்பது அந்த முதற்காரணத்தையும் துணை காரணத்தையும் இணைத்து ஒரு காரியத்தை செய்கிறவருக்கு நிமித்த காரகன் அல்லது நிமித்த காரணன் என்று பெயர். இதிலே இறைவன் என்பவன் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். முதல் காரணமாக மாயையும் துணை காரணமாக சக்தியும், அதை தொடர்ந்து இவை இரண்டையும் இணைத்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறவனாக இறைவனும் இருக்கிறபடியால் அவன் நிமித்த காரணன் என்று சொல்லப்படுகிறான் என்கிறது வரைக்கும் அந்த பதி உண்மையிலே நாங்கள் படித்து முடித்திருக்கிறோம். இனி பதி இலக்கணம் சொல்லத் தொடங்குகிறார். பதி இலக்கணம் சொல்லத் தொடங்குகிறார். பதி ஒரு பொருள் இருந்தால்தான் அதற்கான இலக்கணம் என்ன என்று சொல்ல முடியும். ஆகவே முதல் பகுதியிலே அந்த பொருள் இருக்கிறது. கடவுளை நிரூபணம் செய்கிற புத்திசாலித்தனம் இதிலே, அதுதான் இந்த தத்துவத்திலே நாங்கள் படிப்பது. அதனால்தான் இதற்குள்ளே அதிகம் சிக்கி விடாமல் படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறது. பதி உண்மை ஓரளவு பதி என்று ஒன்று தேவை என்று விளங்கிக் கொண்டோம். அந்த பதி என்ன செய்கிறது என்ற கேள்வி அடுத்தது பிறக்கிறது. அதற்கான இலக்கணம் என்ன என்கிற பொழுது, இந்த பிரபஞ்சத்தை அவன் தோற்றுவிக்கிறான். தான் முதலீருமாகி அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும் என்கின்ற அந்த தொடக்க பாடலினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதை 2 பகுதியாக பிரித்து கொண்டு, தான் முதலாகி நின்று மறிவிடும், தான் ஈராகி நின்று மறிவிடும் என்று 2 பகுதிகளாக பிரித்து கொண்டு அந்த பாடல் பற்றிய விளக்கங்களை தொடங்குகிறார்கள். 38வது பாடலிலே பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன் என்பதை சொல்லுகிறார். அதற்கு பிறகு 39வது பாடலிலே சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை என்று தொடங்கி அந்த பாடல்களிலே அந்த தோற்றுவிக்கும் முறைமை சொல்லுகிற பொழுது வாக்குகள் பற்றிய சிறப்பு சொல்கிறார். நாங்கள் இந்த 38வது பாடலிலே நாங்கள் 43 படை வரை அன்றைக்கு மீட்டெடுத்தோம். 38 இருந்து இந்த 42வது படையிலான அந்த பாடல்களினுடைய ஒளிப்பை படித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த பாடலுக்குள்ளே நுழையலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 38. பாடல் தலைப்பு பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன். பொழிப்புரை. பிரபஞ்சமாகிய காரியத்துக்கு வேண்டப்படும் காரணங்கள் முதற்காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என 3ஆம். அவற்றுள்ளே மாயை முதற்காரணமாம், சிவசக்தி துணை காரணமாம், சிவபெருமான் நிமித்த காரணனாம். பாடல் 39. பாடல் தலைப்பு சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை. பொழிப்புரை. பரமசிவனது அருளாலே சுத்த மாயையிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய சுத்த பிரபஞ்சமும், அசுத்த மாயையிலிருந்து அராகமாதி சுத்த பிரபஞ்சமும், பிரகிருதி மாயையிலிருந்து குணதத்துவம் முதலிய அசுத்த பிரபஞ்சமும் தோன்றும். இதுல இருந்துதான் நாங்கள் விளங்க வேண்டிய இடம் தொடங்குகிறது. பரம சிவனது அருளாலே, அதுதான் முக்கியம். சிவன் வேறு, பரமசிவன் வேறு. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடியவன் அவன். தத்துவங்களை கடந்து நிற்கக்கூடியவன். அவனது திருவருளினாலே 3 இடத்திலே இருந்து 3 வகையான பிரபஞ்சங்கள் தோன்றப் போகின்றன. அதிலே சுத்த மாயை, உங்களுக்கு தெரியும், சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று பிரித்து கொண்டுதான் தத்துவங்களை நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். அதிலே ஓரளவு இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெளிவிருக்கிறது.
சுத்தமாயிலே சிவதத்துவங்கள் 5ம், அசுத்தமாயிலே வித்தியாதத்துவங்களும், பிரகிருதி மாயையிலே ஆத்ம தத்துவங்கள் 24மாக மொத்தம் 36 தத்துவங்கள் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். இதிலே இந்த பிரபஞ்ச தோற்றத்தை இறைவன் எப்படி செய்கிறான் என்ற கேள்வி எழுகிற பொழுது, சுத்தமாயிலும் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறான், அசுத்தமாயிலும் தோற்றுவிக்கிறான், பிரகிருதி மாயையிலும் தோற்றுவிக்கிறான். அப்படி தோற்றுவிக்கிற பொழுது சுத்தமாயிலிருந்து சூக்குமை முதலிய சுத்த பிரபஞ்சம் தோன்றுகின்றன, சூக்குமை வாக்கு முதலிய சுத்த பிரபஞ்சம் தோன்றுகின்றன. இது வார்த்தை அளவிலே நாங்கள் பதிவு செய்து கொண்டால் போதும். அதை மேலும் மேலும் போக போக விளக்கம் செய்ய போகிறார்கள். சில விடயங்கள் அந்த இடத்திலேயே முழுமையாய் விளங்கி கொண்டு மேலே போக வேண்டும். சில விடயங்களை அவர்கள் மேலும் விரிவிப்பார்கள் என்றபடியால் இன்ன விடயம் என்பதை தெரிந்து கொண்டு நாம் மேல் நகரலாம். அந்த வகையிலே பரமசிவனது அருளாலே சுத்தமாயிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய சுத்த பிரபஞ்சங்கள் தோன்றும். சூக்குமை வாக்கு என்று சொல்லப்படுவதாகிய முதலிய என்றபடியால் மற்றைய வாக்குகளும் வருகிறது. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்கின்ற அந்த வாக்குகள் சுத்தமாயிலே இருந்து இறைவனால் அந்த வாக்குகள் சார்ந்த பிரபஞ்சம் தோன்றும் என்கிறார். அதற்கு பிறகு அசுத்தமாயிலிருந்து அராகமாகிய சுத்த பிரபஞ்சங்கள் தோன்றும். அராகமாதியாம். அராகமாதி என்ற உங்களுக்கு தெரியும், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன் இதென்று நாங்கள் மாயை என்று 7 வித்தையா தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த சுத்தா அசுத்த மாயையிலே இவை தோன்றும் என்கிறார். சுத்தா சுத்த மாயிலிருந்து அராகமாகிய சுத்தா சுத்த பிரபஞ்சம் தோன்றும். அதற்கு பிறகு பிரகிருதி மாயையிலே இருந்து, நாங்கள் அசுத்த மாயை என்று சொல்வது 2வது, முதல் சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்கிறோம். சுத்தமாயிலே தோன்றுவதுதான் முதல் சொன்னவை, பிரபஞ்சமாக தோன்றுகிறவை. அதுக்கு பிறகு அசுத்தமாயிலிருந்துதான் இந்த அராகம் முதலியவை தோன்றுகின்றன, அந்த பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன. அதற்கு பிறகு இந்த பிரகிருதி மாயையிலே இருந்து குணதத்துவம் முதலிய அசுத்த பிரபஞ்சமும் தோன்றும். குணதத்துவம் முதலிய அதிலே இருந்து கீழே வருகிற அந்த 24 தத்துவமாகிய அந்த பிரபஞ்சமும் தோன்றும். இங்கே சொல்லுவது பிரபஞ்சத்தை, நேரடியாக தத்துவத்தை அல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே சொல்லப்படுவது அந்த சுத்த பிரபஞ்சம், அடுத்தது அசுத்த பிரபஞ்சம், சுத்த அசுத்த பிரபஞ்சம், அடுத்தது அசுத்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன என்கிறார். அடுத்த பாட்டுகளே போறார்கள். பாடல் 40. பாடல் தலைப்பு வைகரி வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. வைகரி வாக்கு மத்திமை தானத்தில் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் பிராணவாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து புறத்திலே அடைவதாயும், சொல்லுவோன் தான் நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாயும், தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாயும், சவிகற்ப உணர்வு உண்டாதற்கு ஏதுவாயும் உள்ள இலக்கணங்களை உடையதாகும். இதிலே நீங்கள் எப்படி படிக்கிறீர்களோ தெரியவில்லை, நான் படிக்கிற முறைமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இதற்கு முதல் பாடலிலே என்ன சொன்னார்? சுத்த பிரபஞ்சம், சுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று 3 வகை பிரபஞ்சம் தோன்றும் என்றார். அதிலே சுத்த பிரபஞ்சம் என்று அவர் தொடங்கின பொழுது அது மற்ற வைகரி முதலிய வாக்குகள் ஆகிய பிரபஞ்சம் சுத்த பிரபஞ்சம் என்று சொன்னார். அப்ப அடுத்தது என்ன சொல்ல வேண்டும்? அந்த வாக்குகள் என்ன என்று சொல்ல வேண்டும். அந்த வரிசையை நாம் தொடர்பு பட்டு கொண்டே போக வேண்டும். முதல்ல இப்ப சுத்த பிரபஞ்சத்திலே வைகரி முதலிய வாக்குகள் தோன்றும் என்று சொன்னார். அது நாங்கள் போன பரமசிவ அருளாலே சுத்தமாயிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய வாக்குகள், சூக்குமை முதலிய வாக்குகள் தோன்றும் என்று தொடங்கினார். அப்போ இனி அடுத்தது என்ன சொல்ல வேண்டும்? அந்த 3 வரிசையிலே இனி முதலாவது தொட வேண்டும். முதலாவது தொட வேண்டும் என்றால் சுத்த பிரபஞ்சம் பற்றி விவரம் சொல்ல போகிறார். சுத்த பிரபஞ்சங்கள் இந்த வாக்குகளாக தோன்றும் என்பதிலே
அங்கே அவர் சொல்லுகிற பொழுது முதல் சொன்ன பொழுது சூக்குமை வாக்கு முதலிய சூக்குமை வாக்கில இருந்துதான் தொடங்கினார். ஆனால் அது தொடக்க முறைமை. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்பதுதான் அந்த சூக்குமையிலிருந்துதான் வாக்குகள் தொடங்குகின்றன. ஆனால் நமக்கு வாக்கு என்று ஒன்று இருப்பது வைகரியிலே இருந்துதான் தெரியும். உங்களுக்கு தெரியும், வெளியே வருகிற சத்தத்தில இருந்துதான் அப்படி ஒரு வாக்கு இருக்கிறது. அது எங்கே இருந்து வந்து தேடுகிற பொழுது அது மத்திமையாகி பைசந்தியாகி சூக்குமையாக மாறும். ஆகவே அது வாக்கை விளங்கப்படுத்துவது என்று வந்தவுடனே நமக்கு தெரிந்த இடத்திலே இருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக வைகரியிலே தொடங்குகிறார். அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அடுத்தது வைகரிக்கு அடுத்தது மத்திமை, அடுத்தது பைசந்தி, அதுக்கு பிறகுதான் சூக்குமைக்கு போகிறார்கள். ஏன் இந்த ஒழுங்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே அடுத்தது வைகரி வாக்கின் இலக்கணம் என்றது அதிலே இருந்து வந்ததுதான் அதற்கான காரணம். வைகரியிலிருந்து வந்ததுதான் தொடங்குவதற்கு காரணம். நமக்கு தெரிந்த வாக்கு, வைகரியை முதல் வாக்கு என்று நினைத்து விடக்கூடாது. அது நமக்கு தெரிந்தது என்ற அளவிலே முதலாக வைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, படியுங்கள் ஒரு தரம். வைகரி வாக்கு மத்திமை தானத்தில் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் பிராணவாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து புறத்திலே அடைவதாயும். இதை இவ்வளவுத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளணும். எப்படி இந்த சைத்தாந்த நூல்கள் ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு எங்களை உயர்த்தி கொண்டு போகிறது என்று நான் சொன்னேன் அல்லவா, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முந்தைய நூல்களிலே படிக்கிற பொழுது 4 வாக்குகள் படித்தோம். மூலாதாரத்திலே சூக்குமை வாக்கு, தொப்புளிலே பைசந்தி, நடுநெஞ்சிலே மத்திமை, பிறகு வெளியேறுகிற பொழுது வைகரி என்று படித்தோம். ஆனால் அது விளக்கம் போதாது. இங்கே என்ன செய்கிறார்கள்? அந்த விளக்கத்தை விரிவிக்கிறார்கள். இந்த வைகரி வாக்கு என்பது மத்திமைத்தானத்திலே இருந்து வெளியே வரும் வரைக்கும், அந்த முன்பு குறிப்பிட்ட முந்தைய நூல்களை குறிப்பிட்டது அந்த வாக்குகள் பிறக்கிற இடம் புள்ளி. இங்கே சொல்லப்படுகிறது அது பயணிக்கிற இடம். மத்திமையிலே எப்பொழுது தாண்டுகிறதோ, மத்திமையை தாண்டுகிற பொழுது அது வைகரியாக மாறிவிடுகிறது. அப்ப வைகரி எங்கே தொடங்குகிறது? கிட்டத்தட்ட மத்திமையிலே தான் தொடங்குகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவேதான் இங்கே எடுத்தா போல இப்போ ஒருவர் சொல்லுகிறார், வாக்குகள் எங்கே இருக்கின்றன? சூக்குமை வாக்கு மூலாதாரத்திலையும் தொப்புளையும் நெஞ்சிலையும் இருக்கின்றால் ஒருவர் சொல்லுவார். இன்னொருவர் சொல்லுவார் வைகரி வாக்கு என்பது மத்திமையிலே தொடங்கி வருகிறது என்றால் அது மத்திமை என்பது முன்பு படித்தது வேறே ஆயிட்டே என்று கேட்டால், மத்திமையை தாண்டிய உடனே வாக்கு வைகரி என்று பெயர் பெற்றுவிடும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வைகரி வாக்கு மத்திமைத்தானத்தில் இருந்து தோன்றிய அக்கரங்கள். உங்களுக்கு முதலே சொல்லி இருக்கிறேன், சூக்குமையிலே வெறுமனே ஒளிவடிவாக அச்சர பிரிவில்லாமல் வாக்குகள் அமைந்திருக்கும். பிறகு பைசந்தியிலே மயில் முட்டையிலே இருப்பது போல பிரிவுகளின்றி, அது பிரிவுகளற்ற ஒரு பிரிவுகள் தோன்றும். பிறகு மத்திமையிலே வருகிற பொழுதுதான் அச்சரங்கள் பிரிந்து தோழத் தொடங்கும். அது வெளிவருகிற பொழுதுதான் முழுமையான அச்சரங்களாக வெளிவரும். இதுதான் அந்த வாக்கொழுங்கு. அதைத்தான் சொல்கிறார், வைகரி வாக்கு மத்திமைத்தானத்தில் இருந்து தோன்றிய அக்கரங்கள். அச்சரம் பிரிந்து தோன்றுவது மத்திமையிலேதான். அதிலே இருந்து வெளிவருகிற பொழுதுதான் அது வைகரி ஆகிறது. தோன்றிய அக்கரங்கள் எப்படி அது வெளிவரும்? மத்திமையில தோன்றிய அக்கரங்கள் வெளியிலே வருவதற்கு என்ன வழி என்று கேட்டால் தானாக வரும் என்றால் இல்லை. பிராணவாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து புறத்திலே அடைவதாயும். இங்கே இருந்து பிராணவாயு தள்ள அந்த வாக்குகள் எழும்பி வெளியிலே வர வேண்டும். நீங்கள் இப்ப எல்லாம் நான் சும்மா நினைக்கிறது உண்டு, வெளிநாட்டிலே வருகிற பல பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே ஒன்று, அவர்கள் பேச பல காலம் சொல்லுகிறது. பெற்றோர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். 3 வயது 4 வயது வரையும் கூட அந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் இல்லை. பிறகு அதற்கான பயிற்சி எல்லாம் கொடுத்து வைத்தியரிடம் போய் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வருகிறார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த உந்துதலுக்கான இடைவெளியிலே எங்கேயோ பிரச்சனை இருக்கு. அதாவது அச்சரங்கள் பிரிந்து விடுகிறது, ஆனால் அந்த உந்தி வெளியிலே வரவில்லை. அப்போ அதுக்குரிய தெய்வங்களை வழிபட அது தானாக நடக்கும். இதையெல்லாம் சொன்னால் நம்பவா போகிறார்கள். ஆனால் அந்த 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 விஷயத்தை தெரிந்து கொண்டு மனதிலே அவர்களுக்கு அச்சரம் பிரிந்து விட்டது, அதுக்கு சொல்றதெல்லாம் விளங்குகிறது, பிரிந்து விட்டது, வெளிவருகிறது இல்லை.
அப்போ அந்த பிராணவாயுவுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய கடவுள் என்றெல்லாம் எங்களுக்கு கடவுள்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கடவுள்களை பிரார்த்தனை செய்ய அது தானாக நிகழும். இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். முதலிலே அதை நாம் தெரிந்து கொண்டால் தான் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த அளவிலே இது முக்கியமானதாக ஆகிறது. அடைவதாயும் புறத்திலே அடைவதாயும் சொல்லுவோம் தான் நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாயும். நான் மனதிலே நினைக்கிறேன், அதை சொல்லக்கூடிய சொற்கள் அங்கே இருந்து இந்த வைகரி வாக்காகத்தான் வெளிப்படுகின்றன. சொல்லாயும் தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாயும். மனதிலே நினைக்கிற பொழுது என் செவிக்கு கேட்கப்படும். நான் மனதுக்குள்ளே அம்மா என்றால் அது எனக்கு கேட்கும், பிறவருக்கு கேட்காது. 2 பேருக்கும் கேட்பதுதான் வைகரி வாக்கு என்கிறார். சொல்லாயும் தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாயும் சவிகற்ப உணர்வு உண்டாவதற்கு ஏதுவாயும். சவிகற்ப உணர்வு என்றால் பிரிவுகளுடன் கூடிய இது இன்ன பொருள் என்று விளங்கத்தக்கத உணர்வை உண்டாக்குவதாயும் இந்த வாக்கு இருக்கும் என்கிறார். இங்கே அந்த குறிப்பு என்ற பகுதியை ஒரு தரம் வாசியுங்கள். 40வது குறிப்புறீங்களா? குறிப்பு. ஆமா. இங்கே கூறப்பட்ட வாக்குகள் 4ம் சுத்த அத்துவாவில் வசிப்பவருக்கு சூக்கும காரியங்களாயும், அசுத்தத்வாவில் வசிப்பவருக்கு தூல காரியங்களாயும் இருக்கும். இந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அத்துவாக்கள் என்று 6 படிகள் இருக்கின்றன என்று நாங்கள் படித்தோம். அதிலே சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்ச தோற்றத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். அதையும் மனதிலே அவசரப்பட்டு இந்த பாடல்களை தாண்டி கொண்டு போறதிலே ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அந்தந்த இடத்தை கிளியர் பண்ணி விட்டு மேலே நகர வேண்டும். அதனாலேதான் இதை சொல்லுகிறேன். பிரபஞ்ச தோற்றத்தை 2 வகையாக இறைவன் படைக்கிறான். ஒன்று சப்த ரூபமாகவும், அடுத்தது அர்த்த ரூபம். அர்த்தம் என்பது பொருள் ரூபமாகவும். சத்தமாக படைக்கிற பொழுது மந்திரம், பதம், வண்ணம் என்று 3 வகையான சத்த ரூபம். அர்த்த ரூபமாக படைக்கிற பொழுது தத்துவம், புவனம், தத்துவம், புவனம், கலை என்று 3. இந்த 2 தான் 6 தான் இந்த அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள். இதை முதல் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அத்துவாக்களை சுத்தமாயிலே தோன்றுகிற அந்த அத்துவாக்கள் என்பது வேறு, சுத்தாசுத்தமாயிலே தோன்றுகிற அத்துவாக்கள் என்பது வேறு, அசுத்தமாயிலே தோன்றுகிற அத்துவாக்கள். எல்லா பிரபஞ்ச படைப்பிலேயும் இந்த 2ம் இருக்கத்தானே வேண்டும். பிரபஞ்ச படைப்பை சத்தமாகவும் அர்த்தமாகவும் படைக்கிறான் என்றால், சுத்தமாயிலே படைக்கிற அந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு சத்தமும் அர்த்தமும் இருக்கும். சுத்தாசுத்தமாயிலே படைக்கிறப்படுகிற பொழுது அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சத்தமும் அர்த்தமும் இருக்கும். அசுத்தமாயிலே பிரகிருதி மாயிலே படைக்கிற பொழுது அதற்கு ஒரு சத்தம் அர்த்தம் இருக்கும். இது நன்றாக, அதாவது 3லும் பிரபஞ்ச தோற்றம் இருக்கிறது. பிரபஞ்ச தோற்றம் என்பது ஓசையும் பொருளும் என்றுதான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த 3க்குமான ஓசையும் பொருளும் ஒன்றே ஆகுமானால் எல்லா பிரபஞ்சமும் ஒன்று என்று ஆகிவிடும். என்று சுத்தம், சுத்தம், அசுத்தம் என்று பிரிப்பதிலே அர்த்தம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குகிறதா? 3 வகை பிரபஞ்ச தோற்றத்திலேயும் வேறுபாடு இருக்கிறபடியால் தான் அதை 3ஐயும் பிரிக்கிறார்கள். சுத்தமாயிலே தோன்றுவது, அசுத்தமாயிலே தோன்றுவது, பிரதிமாயிலே தோன்றுவது என்று பிரபஞ்சங்கள் 3 வகைப்படுகிறது. ஆகவே 3 வகை பிரபஞ்சங்களுக்குள்ளும் வேறுபாடு உண்டு. அப்படி வேறுபாடு இருக்குமானால் 3 வகை பிரபஞ்சத்திலேயும் சத்தம், பொருள் என்கின்ற 2ம் வேறுபடும் என்பது வரைக்கும் நாங்கள் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். அதிலே தான் இங்கே சொல்லுகிறார்கள். இங்கே கூறப்பட்ட வாக்குகள் 4ம் சுத்தாத்துவாவில், அதாவது சுத்தாத்துவா என்பது சுத்தை மாயையிலே உருவாகிற அந்த அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 4, அது 6, அதாவது சப்தம் 3, அர்த்தம் 3. இதிலே வரக்கூடிய அந்த சப்தம் பற்றித்தான் இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம். இப்ப நாங்கள் வாக்குகள் பற்றித்தான் பேசுகிறோம் இருக்கிறோம். அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இங்கே கூறப்பட்ட வாக்குகள் 4ம் சுத்தாத்துவாவில் வசிப்பவருக்கு சூக்கும காரியங்களாக இருக்கும். இப்ப எங்களுக்கு இருக்கிற சப்தம் இருக்கிறது. நாங்கள் பிரகிருதி மாயிலே வாழ்கிறவர்கள், எங்களுக்கும் வாக்கு உண்டு. எங்களுடைய வாக்கு போல இல்லை அவருடைய வாக்கு. அவருடைய வாக்கு எப்படி இருக்கும்னா சூக்கும ரூபமாக இருக்குமா, எங்களுக்கு தூள ரூபமாக இருக்கிறது. கீழே வருகிறவர்களுக்கு சுத்தமாயை தவிர்ந்த அசுத்தமாயை பிரகிருதி மாயிலே வருகிறவர்களுக்கு தோன்றுகிற பிரபஞ்சங்கள் தூள ரூபமாக நிற்கும்.
சுத்தமாயிலே இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது சூக்கும ரூபமாக இருக்கும். இப்படி சொல்லாக பொருளாக கண்ணுக்கு காட்சிக்கப்படுவதாக இருக்காது. அது இன்னும் நுட்பமானதாக இருக்கும் என்பதைத்தான் சூக்கும ரூபமாக இருக்கும் என்கிறார்கள். அதையும் தெரிந்து கொண்டுதான் நாங்கள் மேலே நகர வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பாக சொல்லுகிறார். இங்கே கூறப்பட்ட வாக்குகள் நான்கும் சுத்தாத்துவாவில் வசிப்பவர்களுக்கு சூக்கும காரியங்களாயும். அது எப்படி என்பது இனி வரப்போறிய பாடல்களிலே தான் நாங்கள் விளங்கப் போகிறோம். என்ன என்றால், நான் சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். நான் விளங்குறதை சொல்றேன், சரியா இருக்கும் என்று தெரியவில்லை. அது மேலே படிக்கிற பொழுதுதான் விளங்க போகிறது. அவர்களுக்கு ஒருவர் நினைக்கவே ஒன்றொன்று விளங்கிவிடும் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூக்கும வடிவான வாக்குகள் தான் அவர்களுக்கு இருக்கும். எங்களுக்கு சூழலான வாக்குகளாக இருக்கும் என்கிறார். சூக்கும காரியங்களாயும் அசுத்தாத்தவாவில் வசிப்பவர்களுக்கு தூள காரியங்களாயும் இருக்கும் என்பதை ஒரு குறிப்பாக தருகிறார். அதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் மேலே போகிறோம். வைகரி வாக்கு மத்திமை தானத்தில் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் பிராணவாயுவினால் உந்தப்பட்டு மேலே எழுகிற பொழுது அந்த 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 வைகரி வாக்கு என்னென்ன செய்யும் என்று 3 வகையான விஷயத்தை காட்டுகிறார். இனி அடுத்த வாக்குக்கு போகிறோம். மத்திமை வாக்கு. பாடல் 41. பாடல் தலைப்பு மத்திமை வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. சூக்கும ரூபமாய் பிரிந்து விளங்கும் அக்கரங்களாயும் சொல்லுவான் தன்னுள்ளே உணர்வதாயும் தனக்கு கேட்பதாயும் பிறர் செவிக்கு கேட்கப்படாததாயும் கண்டத்திலே விளங்குவது மத்திமை வாக்காகும். முதல் படித்தோமே சூக்குமை அவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் சூக்குமை வாக்குகள், எங்களுக்கு தூள வாக்குகள் என்று படித்தோம். சூக்கும வாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுமா? சூக்குமை வாக்கினாலே புரிந்து கொள்ள முடியுமா என்றால், அடுத்த வாக்கு எங்களுக்கே அதை விளங்கப்படுகிறது. இப்ப எங்களுக்குள்ளே நான் அம்மா என்று நினைக்கிறேன், நினைப்புத்தான், ஆனால் எனக்கு அர்த்தம் விளங்குகிறது. இப்ப எங்களுக்குள்ளே இருக்கிற வாக்கு சூக்கும வாக்கு, நடுவில் இருக்கிற மத்திமை வாக்கு சூக்கும ரூபமாக இருந்தாலும் விளங்குகிறது. அவர்களுக்கு வைகரியே அப்படி சூக்குமமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். யாருக்கு? சுத்தாத்து வாயிலே தோன்றுகிறவர்களுக்கு வைகரி வாக்கே சூக்கும ரூபம் பெற்றுவிடும். எங்களுக்கு மத்திமை வாக்கு தான் சூக்கும ரூபம் பெறுகிறது என்பதாக அதை விளங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சூக்கும ரூபமாய் பிரிந்து, அதுதான் இல்லை? ஆமாங்க. சூக்கரூபமாய் பிரிந்து விளங்கும் அக்கரங்களாயும். எது? மத்திமை வாக்கு சூக்கும ரூபமாய் இருக்கும், ஆனால் அச்சரங்கள் பிரிந்துவிடும். வைகரியிலே தூளரூபமாய் அச்சரங்கள் வெளிவரும். மத்திமையிலே சூக்கும ரூபமாய் நிற்கும். சூக்கும ரூபமாய் பிரிந்து விளங்கும் அக்கரங்களாயும் சொல்லுவான் தன்னுள்ளே உணர்வதாயும். நான் மனதுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு விளங்கும், ஆகவே அது தன்னுள்ளே உணர்வதாயும். அடுத்தது தனக்கு கேட்பதாயும். அவன் மனதுக்குள்ளே நினைக்கிறது அவனுக்கு கேட்கும், ஆகவே தனக்கு கேட்பதாயும். பிறர் செவிக்கு கேட்கப்படாததாயும். மற்றவர்களுக்கு நான் எனக்குள்ளே நினைப்பது மற்றவர்களுக்கு விளங்க வாய்ப்பில்லை, ஆகவே அந்த வாக்குக்கு இலக்கணம் சொல்லுகிற பொழுது அதையெல்லாம் சொல்லுகிறார்கள். தனக்கு பிறர் செவிக்கு கேட்கப்படாததாயும் கண்டத்திலே விளங்குவது மத்திமை வாக்காகும். கண்டம் வரையும் விளங்குவது மத்திமை வாக்கு என்று நாங்கள் அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முடிகிற இடம்தான் அதனுடைய கடைசி இடம். நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? நாங்கள் வைகரி சொல்லுகிற பொழுது மத்திமையிலே இருந்து வைகரி என்று சொன்னோம். இப்பொழுது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது போய் முடிகிற இடம் சொல்லுகிறார்கள். அதாவது பிரசவிக்கு கேட்கப்படாதையும் கண்டத்திலே விளங்குவது, மத்தியிலே இருந்து கண்டம் வரையும் விளங்குவது என்றுதான் அதை கொள்ள வேண்டும். ஆகவே கண்டத்திலே விளங்குவது மத்திமை வாக்காகும். இதிலே ஒரு உண்மை சொல்லுகிறேன் பாருங்கள். வாக்கு என்பது வாயாலே பேசுவது மட்டுமல்ல, ஒரு அர்த்தத்தை மற்றவருக்கு விளங்கப்படுத்தும் வகையிலே சொல்லிவிட்டீர்களானால் அது வாக்குத்தான். மற்றவர்களுக்கு விளங்காத வரையும் தான் அது மத்திமை வாக்கு. மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டால் அது பிறகு வைகரி வாக்குத்தான். சில பேர் நான் இன்றைக்கு மௌன விரதம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி மௌன விரதம் சொல்லுகிறவர்கள் ஒரு எக்ஸசைஸ் புக்கும் பேனையும் கையிலேயே வைத்திருப்பார்கள். கையிலேயே ஒரு பேனையும் கொப்பியும் வைத்திருந்து, எனக்கு பசிக்கிறது என்றால் எனக்கு ஒரு காப்பி வேண்டும், அல்லது நான் ஆபீஸுக்கு போகிறேன் என்று எழுதி, எப்பொழுது மற்றவர்களுக்கு அது விளங்கி விட்டதோ அதுக்கு பிறகு அது வைகரி வாக்குத்தான். இதை விட வாயாலே சொல்லலாம்.
வாயாலே சொல்வதை தான் நீ எழுதி காட்டுகிறாய். இப்பொழுது உனக்கு மட்டும் விளங்குவதாக இருந்தால் தான் அது மௌனம். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? மற்றவருக்கும் விளங்கப்படுத்தி விட்டீர்களானால் அதுக்கு பிறகு நீங்கள் வைகறை வாக்குக்கு போய்விடுகிறீர்கள் என்று அர்த்தம். இது முக்கியமான விஷயம். வாக்குகளிலே இருக்கிற இன்னொரு சிறப்பு, நான் சொல்வதெல்லாம் நான் விளங்கினதை வைத்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேற வேற பெரியவர்கள் இதை பற்றி இன்னும் சிறப்பாகவும் சொல்லி இருப்பார்கள், அதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த வாக்கு வைகரியாக இருக்கு. வைகரி வாக்கு என்பது மற்றவர்களுக்கும் எனக்கும் விளங்குவது, அது வைகரி வாக்கு. ஆகவே மௌன விரதம் என்று விட்டு எழுதி காட்டுவதிலே பிரயோசனம் இல்லை. அன்றைக்கு நீங்கள் மற்றவருக்கு எதையும் விளங்கப்படுத்தக் கூடாது. உங்களுக்குள்ளே நீங்கள் சிவத்தையோ தேவாரங்களையோ நினைத்துக் கொண்டு இருக்கலாம். அவ்வளவுதான் மௌன விரதம். இல்லாவிட்டால் அது பொய் மௌன விரதம் என்று ஆகிவிடும். அடுத்தது, இந்த மத்திமை வாக்கு இருக்கிறது அல்லவா, வைகரிக்கும் மத்திமை வாக்கு. இந்த மத்திமை வாக்கை நாங்கள் பயன்படுத்துவது என்பது ரொம்ப வாக்குகள் உள்ளே போக போக, அதாவது வெளிவருவதை விட உள்ளிறங்குகிற பொழுது வாக்குகளுக்கு சக்தி அதிகம் என்கிறார்கள். வாக்குகள், அததான் மந்திரங்களை பெரும் சத்தம் விட்டு சொல்லக்கூடாது என்று காஞ்சி பெரியவர் எழுதியிருக்கிறார். மந்திரம் சொல்லுகிற பொழுது 6 குற்றங்கள் வரக்கூடாது என்று அவருடைய 7வது புத்தகத்திலே எழுதுகிறார். 6 குற்றங்கள்: உடம்பை அதிகம் அசைக்க கூடாது, சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, கொஞ்சமும் சத்தம் இல்லாமலும் சொல்லக்கூடாது, இப்படி அங்க அசைவுகளோடு சொல்லக்கூடாது என்று மந்திரங்கள் சொல்ல வேண்டியதற்கு ஒரு ஒரு சூத்திரம், வடமொழி சூத்திரம் ஒன்றை எழுதி காட்டுகிறார். இந்த மனதுக்குள்ளே மந்திரம் சொல்வது என்பது சக்தியை மந்திரத்துக்கு அதிகரிப்பது. அதனால்தான் அசபா மந்திரம் என்று நான் முந்தையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். குண்டலி அதனில் கூடிய அசவை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. அது அசவை என்றாலே சப்தம் இல்லாத மந்திரம் என்று அர்த்தம். சப்தம் இல்லாத சொல்லப்படுகிற மந்திரமாம். அதை விநாயகப் பெருமான் ஔவையாருக்கு சத்தத்தோடு சொல்லி காட்டினாராம். அதுதான் குண்டலி அதனில் கூடிய அசவை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. அப்படி அந்த அந்த மந்திரத்தை உள்ளே இறங்க இறங்க இறங்க, அசபா மந்திரம் என்பது சப்தம் இல்லாமல் வருகிற மந்திரங்கள். அப்படி சொல்ல சொல்ல மந்திரத்துக்கு சக்தி அதிகம். நான் அண்மையிலே பம்பா ஜெயஸ்ரீ அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு எழுதினேன். எனக்கு என்னென்றால், எனக்கு ஒரு பாடகிக்கு மேலாலே எனக்கு ஒரு சகோதரி போன்றவர், அவரோடு இந்த வருத்தத்துக்கு பிறகு பேசவே முடியவில்லை என்ற கவலை எனக்கு. அவர்களுக்கு நான் எழுதின கடிதத்திலே நான் இதைத்தான் எழுதினேன்: பாடிக்கொண்டே இருங்கள், ஒரு நிமிஷம் கூட விடாமல் பாடிக்கொண்டே இருங்கள் என்று எழுதிவிட்டு, இந்த நிலையில் நான் எப்படி பாடுவது என்று நீங்கள் கேட்பீர்கள். வெளியிலே சத்தம் வர பாடுவதை விட உங்களுக்குள்ளேயே பாடிக்கொண்டிருப்பது மிக உயர்ந்த பாட்டாக ஆகும். ஆகவே உங்களுக்குள்ளே வாய் பேச வேண்டும் என்பதுதான் சத்தம். மற்றவர்களுக்கு கேட்க பாடுவது, தனக்கு கேட்க பாடுவதற்கு ஒரு இடைஞ்சலும் இல்லை. அப்படி பாட 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 மத்தமை வாக்கிலே பாடிக்கொண்டிருக்க தன் பாட்டிலே அது ஒரு நாளைக்கு வெளியிலே வந்துவிடும். இதை விளங்கப்படுத்தி அவர்களுக்கு நான் எழுதினேன். இது நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களிலே ஒன்று. அந்த வாக்கிலே, மத்தமை வாக்கிலே நாங்கள் வைகரியை பயன்படுத்தி பேசி பேசி பழகிவிட்டபடியால் எங்களுக்கு மத்தமை வாக்கு சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் மத்திமை வாக்கிலே பாடுவது என்பது பெரிய பாட்டு என்று நான் அவருக்கு எழுதினேன். அதை சொல்லுகிறேன். அதைத்தான் இங்கே மத்திமை வாக்காக நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இனி அடுத்த வாக்குக்கு போகிறோம். பாடல் 42. பாடல் தலைப்பு பைசந்தி வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. பைசந்தி வாக்காவது. ஒரு நிமிஷம் மன்னிக்க வேண்டும். 41வது பாடல் தான் இப்ப கடைசியா படித்தது மத்திமை வாக்கின் இலக்கணம். அதுலயும் அந்த குறிப்பை வாசிக்கல. சரிங்க. குறிப்புரை. மத்திமை தானத்தில் பிராணவாயு தொழிற்படாது உதானவாயு மாத்திரம் தொழிற்படுதலின் ஒள்ளிய பிராணவாயு விருத்தியை உடையதன்றி என்றார். அதுல ஒரு நுட்பம் சொல்லுகிறார். இந்த பிராணவாயு மத்திமை தானத்துக்கு மேலேதான் என்கிறார். 10 வாயுக்கள் இருக்கிறது. அந்த 10 வாயுக்களுடைய இயக்கத்திலே தான் உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது பற்றி முதல் ஒரு படிப்பு படித்தோம். அது எங்களுக்கு ஓரளவு தெரியும். 2வது ஒரு விஷயம் தெரிய வருகிறது. இந்த நூலை வைத்துக் கொண்டுதான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த பிராணவாயுவினுடைய வேலை மத்திமைத்தானத்துக்கு மேலேதானா, அதுக்கு மேலதான் பிராணவாயுவினுடைய இயக்கம் இருக்கும் என்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திலே மத்திமை வாக்கு கிளம்புவதற்கு பிராணவாயு பயன்படாது. முதல் சொல்லுகிற பொழுது சொன்னார் பிராணவாயு உந்தித்தர
என்ன சொன்னார் அது இங்கே இதுலங்கய்யா பொழிப்புரையில 40ல பொழிப்புரையில வைகரி பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் பிராணவாயுவினால் உந்தப்பட்டு இங்கே இருந்து மேலே வருகிற பொழுது பிராணவாயு உந்தல். அடுத்த வாயு மத்திமை வாக்கு தொப்புல இருந்து இங்க வரையும் வருகிறது. அப்போ அதுக்கு அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், மத்திமை ஸ்தானத்தில் பிராணவாயு தொழிற்படாது, உதான வாயு மாத்திரம் தொழிற்படுதலின். அப்போ வாயுக்கள் தொழிற்படுகிற இடங்கள் என்றும் தீர்மானித்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. நாங்கள் இன்னும் படிக்க எவ்வளவு விஷயம் இருக்கிறது என்பது இதில் படிக்கிற பொழுதுதான் தெரியுது. அப்போ அந்த இடத்திலே பிராணவாயு தொழிற்படாது, உதான வாயு மாத்திரம் தொழிற்படுதலின் ஒல்லிய பிராணவாயு விருத்தியை உடையதன்று என்கிறார். அப்போ எங்களுக்கு தெரியும், நாங்க இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முதல் வாக்குக்கு பிராணவாயு, இரண்டாவது வாயுக்கு உதான வாயு. உதான வாயு என்பது உடம்பிலே இருக்கிற சில விஷயங்களை மேலே தள்ளி தருகிற வாயு, அதுதான் உதான வாயு. சரி, இனி பைசந்திக்கு போகிறோம். பாடல் 42, பாடல் தலைப்பு பைசந்தி வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. பைசந்தி வாக்காவது எழுத்துக்கள் பிரிந்து தோன்றாது மிகவும் சூக்கும ரூபமாய் சிந்தையின் கண் நிற்கும் இயல்பினை உடையதாம். பாருங்கள், இது இப்படி இதையெல்லாம் தெரிந்து சொல்லி இருக்கிறார்கள் என்பது படிக்க ஆச்சரியம்தான் தருகிறது. வெளியிலே சத்தரூபமாக வருகிற ஒரு வாக்கு, அது வைகரி வாக்கு. நமக்கு மட்டும் கேட்கிற வாக்கு மத்திமை வாக்கு. பைசந்தி வாக்கு என்பது நம் சொல்லிக்கும் கேட்காது, ஆனால் அங்கே ஒரு அச்சர பிரிவு உண்டு. அது எப்படி இருக்கும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பைசந்தி வாக்காவது எழுத்துக்கள் பிரிந்து தோன்றாது, அச்சரங்கள் பிரிந்திருக்காது. மத்திமை வாக்கிலே அச்சரங்கள் பிரிந்திருக்கும், ஆகவே எனக்கு நான் விளங்கலாம். இந்த மூன்றாவது வாக்கிலே அச்சர பிரிவே இருக்காது, ஆனால் அதற்குள்ளேயும் மந்திரம் சொல்லலாம் என்கிறார். அது ஆன்மாவுக்கும் அதற்குமான தொடர்பிலே மட்டும் வருகிற அந்த அறிவுக்கு தொடர்பாக அந்த மந்திரம் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வாசியுங்கள். பைசந்தி வாக்காவது எழுத்துக்கள் பிரிந்து தோன்றாது மிகவும் சூக்கும ரூபமாய். மத்திமை வாக்கே சூக்குமம்தான், இது அதைவிட சூக்கும ரூபமாய் சிந்தையின் கண் நிற்கும். அதாவது மனதிலே நிற்காது, புத்தியிலே நிற்காது, அகங்கார தொடர்பு இருக்காது, சிந்தையிலே அது நிற்கும் என்கிறார். அதனாலேதான் சிவனை காண்கிற பொழுது சுந்தரமூர்த்தினாரை சொல்லுகிற பொழுது என்ன, அஞ்சு பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரு கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக என்றால், இறைவனை உணர்கிற உணர்வு என்பது அச்சரங்களால் வருகிற உணர்வு இல்லை, அது புத்தியால் வருகிற விஷயம் மட்டும்தான். இது புத்தியை கடந்து இறைவனை தொழுவது, அது சிந்தையிலே மட்டும் நிகழும் என்கிறார். ஆகவே இந்த பிரிவு, அதாவது நாங்கள் சொல்லுகிற இப்ப படித்த பைசந்தி வாக்கு என்பது சிந்தையிலே மிக சூக்குமமாய் நிற்குமா. அதை விளங்குவதென்பது நாங்கள் இன்னும் பாடல்களிலே போக போக விளங்கப்படுத்துவார் என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், பிறருக்கும் எனக்கும் கேட்பது வைகரி, எனக்கு மட்டும் கேட்பது மத்திமை, எனக்கும் கேட்காமல் சிந்தைக்குள்ளே பதிவாகி இருப்பது பைசந்தி. இவ்வளவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுலேயும் இந்த குறிப்பை ஒரு தரம் வாசித்து விட்டு மேலே போவோம். குறிப்புரை. வேற்றுமைப்பட்ட என்பது தொடங்கி சுயம் பிரகாசமாகி என்பது வரையும் மயிலின் அண்ட சலத்துக்கும் பைசந்திக்கும் பொதுவாக பொருள் கொள்ளப்படும். அதாவது இந்த பாடல்களிலே இருக்கிறது என்ன சொல்வார்கள், அந்த பாடலை ரெண்டு அர்த்தம் வரத்தக்கதாக பாடுவது சிலேடை. அந்த சிலேடை முறையிலே பாடுவது என்று ஒரு பாடல் முறைமை இருக்கிறது. அதாவது அதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். கம்பன் கோதாவரி ஆற்றுக்கும் கவிதைக்குமான அர்த்தத்தை ஒரே பாடினான். அது ரெண்டுக்கும், கோதாவரிக்கும் எடுக்கலாம், இதுக்கு கவிதைக்கும் எடுக்கலாம். அதாவது புவியினுக்கு அணியாய் ஒரு வரைக்கும் சொன்னான். அது கோதாவரியும் புவிக்கு அணியாக இருக்கிறது, கவிதையும் புவிக்கு அணியாய் இருக்கு. இப்படி இருந்தால்தான் கவிதை. புவிக்கு அணி என்பது அழகு தருவது, உலகத்துக்கு அழகு தருவதாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது ஆற்றுக்கும் பொருந்தும் கவிதைக்கும் பொருந்தும். ஆழ்ந்த பொருள் தந்து, ஆழ்ந்த பொருள் என்றால் நல்ல கவிதை சிறந்த பொருளை வெளிப்படுத்த வேண்டும். ஒன்று. ஆறுகளும் ஆறுபடு பொருள்கள் என்று இருக்கின்றன, அந்த பொருள்களை தந்தால்தான் ஆற்றுக்கு சிறப்பு.
ஆகவே அதுல அந்த அர்த்தமும் ரெண்டுக்கும் பொருந்தது. ஆழ்ந்த பொருள் தன்று புலத்திற்றாகி. புலத்திற்றாகி என்றால் அறிவுக்கு புலம் என்ற ஒரு பெயர். அப்போ அறிவுக்கு விருந்தாக இருக்க வேண்டும் கவிதை. இங்கே புலம் என்பது நிலத்துக்கு ஒரு பெயர். ஆறுகள் நிலத்தை போய் சேரும், குளங்கள் வழியாகவும் இதழ் வழியாகவும் நிலத்துக்கு போய் சேரும். அப்ப அதுவும் பொருந்துகிறது. அப்போ புவியினுக்கு அணியாய் ஆழ்ந்த பொருள் தன்று புலத்திற்றாகி அவியகத் துறைகள் தாங்கி. கவிதையிலே துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளிலே கவிதை துறை விரித்து படிக்கிறது என்று கவிதையிலே முறைமை இருக்கிறது. அப்போ அந்த துறைகளை தாங்கி இருக்க வேண்டும் நல்ல கவிதை. இங்கே குளங்கள் ஆறுகள் முதலிய விஷயங்களிலே இந்த ஆறு பல இடங்களிலே ஓடைகள் முதலியவற்றிலே இந்த தண்ணீர் போய் தங்கும் என்பது. அப்போ அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தினை நெறி அளாவி. நிலங்களிலே 5 வகையான நிலங்களுக்குள்ளே போய் சேருகிறது என்று ஒன்று. பாடலிலே 5 வகையான திணைகள் பாடுவார்கள் அந்த பாடுகளிலே என்று ஒன்று. 5 நிலையராவி சவியுறத் தெளிந்து. நல்ல கவிதை தெளிவாக இருக்க வேண்டும், ஆறும் தெளிவாக இருக்க வேண்டும். இது ரெண்டுக்குமான அடுத்த சவியுறத் தெளிந்து. தன்னென்ற ஒழுக்கம் நீவி குளிர்மையாக இருக்க வேண்டும். நல்ல கவிதை ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். இப்போது ஒழுக்கம் இல்லாமல் பாடுவதை கவிதை என்று ஆக்குகிறார்கள் இந்த புரட்சியாளர்கள். பெண் கவிஞர்கள் சில பேர் பாடுகிற வார்த்தையை ஆண் கவிதையிலே பாட மாட்டார்கள். கெட்ட வார்த்தையை பாடிவிட்டு அது ஒரு பெருமை சொல்கிறார்கள். இதெல்லாம் யதார்த்தம், நாங்கள் பாடுகிறோம் என்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்கிறார். தன்னென்ற ஒழுக்கம் நீவி தன்னென்று சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். உயர்ந்தவர்களால் பாடப்பட்ட கவிதைக்கு ஒப்பான கோதாவரி. அப்படி கடைசி வரிதான் ரெண்டுக்கும் அர்த்தம், மற்றதெல்லாம் மற்ற ரெண்டுக்கும் பொருத்தக்கூடியது. அப்படி பாடுவதை சிலடை என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. புதியவர்களுக்காக இதை சொல்லுகிறேன். இங்கே இந்த பாடலிலே தான் இவர் சொல்லுகிறார், வேற்றுமைப்பட்ட என்பது தொடங்கி சுயம் பிரகாசமாகி. நாங்கள் பாட்டுக்குள்ளே சொற்சொல்லாக பொருள் காணாதபடியால் எங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லை. இவ்வளவு சொற்களும் இந்த இடத்திலே தொடங்கி இந்த இடத்திலே வரக்கூடிய அந்த அவ்வளவும் மயிலின் அண்ட சலத்துக்கும் மயிலினுடைய அண்டசலத்துக்கும். மயிலினுடைய அண்டசலம் என்றால் முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த நீர், முட்டைக்குள்ளே இருக்கிற நீர் இருக்கிறது அல்லவா, அதிலே மயிலினுடைய அந்த நிறப்பிரிவுகள் இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே இருந்துதான் நிறப்பிரிவுகள் வருகின்றன. வெளிப்படாமல் உள்ளுக்கு சூக்குரூபமாக இருக்கும் என்பதைத்தான் அதன் வழியாக சொல்லுகிறார். அது அந்த மயிலினுடைய அண்டசலத்துக்கும் பைசந்தி வாக்குக்கும் ரெண்டுக்கும் பொருந்தக்கூடியதாக இந்த பாடல் வரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று காட்டுகிறார். வண்ணம் என்பது நிறத்துக்கும் எழுத்துக்கும் சிலேடை. ரெண்டுக்குமாக சிலேடையாக அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் என்கிறார். பாகம் இரண்டாம் குறிப்பு விபாகம் என்றால் பிரிவு. மூன்றாம் குறிப்பு சுயம் பிரகாசமாகி என்றால் வண்ணம் உள்ளடக்கி பிரகாசியாது நிற்க தான் மாத்திரமே பிரகாசித்தலால் சுயம் பிரகாசமாகி என்றார். அதாவது அச்சர பிரிவுகள் இல்லாமல் அந்த பிரகாசத்துக்கு காரணம் அச்சரம் அல்ல, தானாகவே அந்த வாக்கு. மற்றதற்கெல்லாம் அச்சர பிரிவிலே தான் வாக்குக்கு மதிப்பு. இந்த வாக்கிலே அச்சர பிரிவு இல்லாமலே வாக்கு மதிப்பு பெறுகிறது. அதைத்தான் சுயப்பிரகாசமாகி என்கிறார். சுவயம் என்பது சுயம் என திரிந்தது. சுவயம் என்றால் தான் என்று பொருள். அடுத்து பாடல் 43 சூக்குமை வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. சூக்குமை வாக்கானது பரசரீரத்தின் உள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும் ஆன்ம ஞானத்தை விளக்குதலுமாகிய 2 இலக்கணங்களை உடையதாம். சூக்குமை வாக்குக்கு இது 2 தான் இலக்கணம் என்கிறார். என்ன 2? ஒன்று, சூக்குமை வாக்கானது பரசரீரத்துக்குள்ளே இருக்கும் என்கிறார். இதிலே நாங்கள் இன்னும் விளங்க வேண்டிய இடம் இருக்கிறது. பரசரீரம் என்றால் என்ன என்று குறிப்பு தந்திருக்கிறார். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம் எனும் 3ம் சேர்ந்தது பரசரீரம் எனப்படும் என்கிறார். இப்போதைக்கு அது விளங்குறதுக்கு பாடல் வரப்போறதுபடி அந்த இடத்திலே விளங்கலாம். ஆகவே சூக்குமை வாக்குக்கு இருக்கிற லட்சணம் என்னவென்றால் அது வாசியுங்கள்.
பரசரீரத்தினுள்ளே ஞான வடிவாய் விளங்குதல். மற்றவையெல்லாம் அறிவு வடிவாய் விளங்கும், இது ஞான வடிவாய் விளங்கும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சூக்குமை வாக்கானது பரசரீரத்தின் உள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும் ஆன்ம ஞானத்தை விளக்குதலும் ஆகிய 2 இலக்கணங்களையும் உடையதாம். ஆன்ம ஞானத்தை விளக்கும், மற்றவையெல்லாம் இந்த உடல் சார்ந்த அறிவு ஞானத்தை விளக்கும். இந்த சூக்குமை வாக்கு ஆன்மாவினுடைய ஞானத்தை விளங்க செய்யும் என்கிறார். இவ்வாக்கின் தொழிற்கெட்டு ஆன்மா வாக்குகள் 4னுக்கும் வேறாக தன்னை காணுமாயின் அவ்வான்மாவுக்கு பேரறிவும் ஆனந்தமும் சுதந்திரமும் நித்தியத்துவமும் உண்டாம். இதிலே முக்கியமாக விளங்க வேண்டியது, கொஞ்சம் இதுல புத்தியை செலுத்தி விளங்குங்கள். வாக்குத்தான் அறிவு என்கிறோம். சூக்குமை வாக்கு ஆன்ம ஞானத்தை விளக்குகிறது. அதற்கு பிறகு பைசந்தி வாக்கு சூக்கும ரூபமாக நின்று சிந்தையிலே நின்று நமக்கு அறிவை விளக்குகிறது. மற்றது மத்திமை வாக்கு நமக்கு மட்டும் கேட்கக்கூடிய ஓசையாக நின்று நம் அறிவை விளக்குகிறது. வைகரி வாக்கு நமக்கும் பிறருக்கும் கேட்கக்கூடிய வாக்காக மாறி அறிவை நமக்கும் தந்து மற்றவர்களுக்கும் தருகிறது. இப்போ இதை சும்மா சொல்லிவிட்டு ஒருத்தரிடம் எந்த வாக்கு சிறந்தது என்றால் என்ன சொல்லுவார்? எனக்கும் விளங்கி மற்றவருக்கும் விளங்கப்படுத்துகிற வாக்காகிய வைகரி வாக்குத்தான் சிறந்தது என்றுதானே சொல்லுவோம். எடுத்தாற்போல அப்படித்தானே நமக்கு படுகிறது. ஆனால் வாக்கு ஏற 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 மாசுபடுகிறது, இறங்க 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 தூய்மைப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். சூக்குமை வாக்குத்தான் பைசந்தியாக மாறுகிறது, பைசந்தி தான் மத்திமையாக மாறி வைகரியாக மாறுகிறது. இப்போ நாங்கள் இந்த உலகம் சார்ந்து நிக்கிற காரணத்தினாலே ஒரு விஷயத்தை நானும் விளங்கி மற்றவருக்கும் விளங்கப்படுத்தினால் அதுதான் பெரிய அறிவு என்று நினைக்கிறோம். எனக்கு இங்கு விளங்கிவிட்டது, நான் அவருக்கும் விளங்க சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அதுதான் பெரிய விஷயம் என்று நினைக்கிறோம். அது பெரிய விஷயம் இல்லை. மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்திய வாக்கு கிடைத்த அதை விட அது உள்ளிறங்கி மத்திமை வாக்காக மாறுகிற பொழுது வைகரி வாக்கை விட அந்த வாக்கு உயர்கிறது. அது என்ன செய்கிறது என்றால் அது புத்தி சார்ந்து இயங்குகிறது. அடுத்த வாக்கு பைசந்தி வாக்குக்கு போகிற பொழுது அது ரொம்ப சூக்குமமாகி அது சிந்தையால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடியதாக, மனம் புத்தி முதலியவற்றை விட்டு சிந்தையால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய வாக்காக மாறிவிடுகிறது. இது 3வது வாக்கு. இனித்தான் சூக்குமை வாக்குக்கு வருகிறோம். சூக்குமை வாக்கு என்ன செய்யும் என்றால் அது புத்தி சார்ந்த விஷயமே இல்லை, ஆன்மா சார்ந்த விஷயம். ஆன்மாவை தெளிவிக்கிற வாக்காக அந்த வாக்கு இருக்கும் என்கிறார். இப்போ மேலே போகிற பொழுது தாழ்ந்தோண்டு போறது, கீழே போகிற பொழுது இந்த வாக்கு உயர்கிறது. அப்ப வாக்கு ரொம்ப பெரிய விஷயம், நம் அறிவுக்கு சார்பான ஞானத்துக்கு சார்பான விஷயம் என்று தெரிகிறோம். அப்போ கேள்வி என்ன வருகிறது என்றால், இப்படியே கீழே இறங்கி 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 இந்த வாக்கை கடந்து விட்டால், நான் சொல்றது புரியுது? வாக்கை இப்போ வைகரியிலிருந்து மத்திமைக்கு வருகிற பொழுது வாக்கை கடந்து ஒரு ஸ்டெப் இறங்குகிறோம். மத்திமையிலே இருந்து பைசந்திக்கு வருகிற பொழுது வாக்கை கடந்து ஒரு ஸ்டெப் இறங்குகிறோம். பிறகு பைசந்தியிலே இருந்து சூக்குமைக்கு வருகிற பொழுது அதிலே ஒரு படி இறங்குகிறோம். இறங்குகிறது என்று தெரியப்பட்டால் இன்னொரு படியும் காலத்துக்கு கீழே வைக்கத்தானே வேணும். அப்படி வைத்தால் அது வாக்கை மொத்தமாக கடந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? இறங்கி 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 வாக்கிலே படிப்படியாக இறங்கி வந்து வாக்கை மொத்தமாக கடந்து விட்டோம்னால் அந்த நிலைக்கு என்ன பெயர் என்றால் அதுதான் முக்தி என்கிறார். முக்தி வடிவத்துக்கு, அதாவது வாக்கு என்பது நம்முடைய பந்தத்துக்கான ஒரு குறியீடு. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்ப நிலையிலே அவர் தானும் விளங்கி மற்றவருக்கும் விளங்கப்படுத்தினார், ஆகவே ஒரு பெரிய அறிவாளி அப்படித்தானே சொல்லுகிறோம். திருவள்ளுவரே சொல்லுகிறார். அது என்ன திருக்குறள்? செலச்சொல்லி, செலச்சொல்லியா? அதுதான் செலச்சொல்லி. அது என்ன இல்ல, கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்றது செலச் சொல்லுவர் என்று குறள். படித்தவர்களே பெரிய படித்தவன் என்று எவன் சொல்லுவார்கள் என்றால் தான் படித்ததை மற்றவர்களுக்கு விளங்கும்படியாக சொன்னவனை பெரிய படிப்பாளி என்கிறார்கள். அப்போ நமக்கு உலகியலாக அது பெரிய விஷயம். பிறகு உள்ளே மனதுக்குள்ளே சிந்திக்கிற பொழுது உலகியலாக அதுக்கு மதிப்பு குறைஞ்சு போகும். இவர் எவ்வளவுதான் விளங்கி கொண்டிருந்தாலும் மற்றவருக்கு சொல்ல தெரியாதவர்களால் மதிப்பு குறைஞ்சு போகும். ஆனால் அவருக்கு அது சிறப்பு தான். அதுக்கு பிறகு பைசந்திக்கு போகிற பொழுது
அது என்ன செய்யும் என்றால் அவருக்குள்ளே சிந்தையிலே மட்டும் தொழில்படும். புத்தியும் மனதிலாம் அது கூடாது. அது அதை விட உயர்ந்தது. அதற்கு பிறகு சூக்குமைக்கு வருகிற பொழுது அது ஆன்மாவுக்கு விளங்குகிற அறிவு என்று அந்த அறிவை வைக்கிறார். சரி, இப்படியே வாக்கு இறங்கி கொண்டு போய் கடைசியிலே அதையும் கடந்து விட்டால் என்ன ஆகும் என்பதைத்தான் கீழே சொல்லுகிறார். படியுங்கள். சூக்குமை வாக்கானது பரசரீரத்தின் உள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும் ஆன்ம ஞானத்தை விளக்குதலுமாகிய 2 இலக்கணங்களையும் உடையதாம். ஆன்ம ஞானம் என்றால் நாங்கள் இதுவரை வைக்கிறது உலக ஞானம். சூக்குமை வாக்கிலே தான் ஆன்ம ஞானம், ஆன்மா என்று ஒன்று இருப்பதை உணரத்தக்கதாகிய ஞானம், அந்த ஞானம் உண்டாகும் என்கிறார். இவ்வாக்கின் தொழிற்கெட்டு ஆன்மா வாக்குகள் 4னுக்கும் வேறாக தன்னை காணுமாயின் அடுத்த மொத்தமா வாக்கினுடைய தொழில் கெட்டு ஆன்மா இந்த வாக்குகளோடு தொடர்பிற்கு மட்டும்தான் இந்த 4 நிலையும், ஆன்மாவுக்கும் வாக்குகளுக்கும் தொடர்பிற்கும் மட்டும்தான் இந்த 4 நிலையும். வாக்கை கடந்து விட்டால் கயிறு அறுந்து போச்சு என்று அர்த்தம். அது பிறகு ஆன்மாவுக்கும் வாக்குக்கும் தொடர்பில்லை. அப்படி நிலை வந்து விட்டால் ஆன்மா இறையோடு கலந்து போகும். அதுவரை வாக்குகள் இருக்க மட்டும் ஆன்மா இந்த உலகத்தோடு தொடர்பு பட்டுத்தான் நிற்கும். அந்த நிலை வருகிற பொழுதுதான் முற்றான அதை அருந்து வாக்கே இல்லாத போய் நிலை வந்து விட்டால் அதற்கு பிறகு அது இறைத்தன்மை பெற்றுவிடும். அதனால்தான் அருணகிரிநாதருக்கு முருகன் சும்மாயிரு என்று பொருள் சொன்னார். சும்மாயிரு என்றால் அது வைகரி வாக்கு இல்லை, மத்திமை வாக்கு இல்லை, பைசந்து வாக்கு இல்லை, சூக்குமை வாக்கும் இல்லை. அதையும் கடந்து போ என்று அர்த்தம். அதையும் கடந்து போய்விட்டால் இப்ப பாருங்கள், இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா வந்து விட்டது. எப்படி விளங்குங்கள், ஆன்மாவுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஆன்மா வந்து விட்டது. இந்த உலகத்தை பற்றுகிறது. எதை கொண்டு பற்றுகிறது? வாக்குகளை பற்றுகிறது. அப்போ இப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆன்மா வாக்குகளை கொண்டு உலகத்தை பற்றி கொண்டு வருகிறது. ஒரு எல்லையிலே வாக்கை கடந்து விட்டால், முக்காமா கடந்து விட்டால் ஆன்மாவுக்கு பற்று ஒன்றும் இல்லாமல் போய்விடும். உலகியலை பற்றி கொண்டிருந்த ஆன்மாவுக்கு மொத்த வாக்கும் அறந்து போனால் பற்றுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போகும் என்றால், நாங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இல்லை என்றால் கடைசியாக ஒன்றை பிடித்து விடுவோம். அப்படி ஆன்மா என்ன செய்யும்? இதுவரை வாக்குகளை நம்பி உலகியல் நின்ற ஆன்மா இறைவனை நம்பி இறைவனை பற்றிவிடும். இறைவனை பற்றி விட்டால் இறைத்தன்மை பெற்றுவிடும். அதற்குத்தான் முத்தி நிலை என்று சொல்ற. அதுதான் வாக்குகளை அருணகிரிநாதருக்கு சொல்லப்பட்ட சும்மா இரு என்பது கதைக்காமல் இரு, பேசாமல் இரு, இது ஒன்றும் இல்லை. வாக்குகளையே கடந்து விடு. அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே, அந்த அனுபூதி பிறந்ததுவே என்றெல்லாம் சொல்வது அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆன்மா வாக்குகள் 4னும் வேறாக தன்னை காணுமாயின் அந்த ஆன்மாவுக்கு பேரறிவு, அது வரைக்கும் சிற்றறிவு. இந்த 4 வகையான அறிவிலே வருகிறதும் சிற்றறிவு தான் என்கிறார். பேரறிவும் ஆனந்தமும் சுதந்திரமும் நித்தியத்துவமும் உருவாகும். ஆன்மா அடியாத்தன்மை பெறும். அதற்கான கட்டு இல்லாமல், சுதந்திரம் என்பது கட்டில்லாமல் நீங்கிவிடும். கட்டுப்பாடு இருப்பதுதான் சுதந்திரமின்மை. கட்டில்லாமல் போய்விடும். அதுபோல ஆனந்தம் அடையும், பேரானந்தம் அடையும். இந்த தன்மைகளை பெறுகிற பொழுது முத்தி நிலையை ஆன்மா அடையும் என்பதுதான் இந்த வாக்குகளை விளங்கி அதை கடக்கிற பொழுது வருகிற விஷயம். இனி வாக்குகள் விருத்திப்படும் முறைமை என்கின்ற 44வது பாடம், 45வது பாடமும் நாங்கள் பாடலும் படிக்க வேண்டும். இன்றைக்கு அவர் ஐயா கேட்ட பாடல் பற்றியும் பார்க்க வேண்டி இருக்கிறபடியால் இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தி 44வது பாடலிலே இருந்து தொடருவோம். திரும்ப 44லேயே நிற்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு வகுப்பிலும் ஏதோ ஒன்றை விளங்குகிறோம். அப்படித்தான் விளங்குவது. வாக்குகளுக்கூடாக பயணிக்கிறது என்பது பெரிய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொண்டு மேலே போவோம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.